Hi guys, welcome back to my channel Mom Lifestyle UAE. Hope you're all doing good. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ரெசிடென்ஷியல் டவர்ஸ் இன் அபுதாபி. இதில் வந்து 44th ஃப்ளோர் என்னால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த ஃப்ளோர்லேருந்து நான் பார்த்த வியூவை தான் நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான லேண்ட்மார்க்ஸ் அதெல்லாமே ஒரு ஏரியல் ஷாட்லேருந்து காமிச்சிருக்கேன். ஸோ இட்ஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட், மோர் ஆன் லுக்கிங் இன் டு த structural side of Abu Dhabi, the more of infrastructure side of Abu Dhabi மாதிரி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா, இது ஆக்சுவலாக வந்து ஒரு எலக்ட்ரான்னு ஒரு மெயின் ரோட் ஃபேஸிங் சைடில் இருக்குது. இது வந்து பக்கத்துலேயே இதுக்கு வந்து என்எம்சி ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அண்ட் இந்த ஏரியாவோட ஃபேமஸ் ஐகானிக் பில்டிங் எதுனா மதீனா ஜைட் ஷாப்பிங் மால். ஸோ இதுதான் அந்த என்எம்சி ஹெல்த் கேர் சென்டர். இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே அபுதாபியில். ஸோ இதுவும் குவைட் டால் பில்டிங். ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நான் இப்போ ஏன் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன்னா, இது வந்து ஏரியல் வியூவில் வந்து பார்க்கும்போது எவ்வளோ குட்டியாக இருந்துச்சுன்னு நான் காமிக்க போகிறேன். அது வந்து மேலேருந்து பார்க்கும்போது எல்லாமே உங்களுக்கு ரூஃப் டாப்ஸ் தான் தெரிஞ்சுது. ஸோ அங்கேருந்து பார்க்குற வியூவில் தான் காமிச்சிருப்பேன். ஸோ டிப்பிக்கலாக ஒரு அபுதாபியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் காமிச்சிருப்பேன். ஸோ நாங்கள் லிஃப்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ லிஃப்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு வர்றதுக்கு, ஏன்னா அவ்வளோ ஃப்ளோர்ஸும் கீழே வரணும் அப்படின்றனால. ஸோ ஒன்ஸ் எங்களுக்கு லிஃப்ட் கிடச்ச உடனே நாங்கள் எங்கள் ஃப்ளோரை ப்ரெஸ் பண்ணி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து ஒரு என்ட்ரி ஃபாயர் ஏரியா மாதிரி இங்கே தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இங்கே அபுதாபியில் நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாலுமே நம்மளுக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் டிஸ்டிங்விஷ்டாக இருக்கும். ஏன்னா பெட்ரூம்ஸ் தனியாக இருக்கும், லிவிங் தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே ஒரு என்ட்ரு ஆனோடனே ஒரு டாய்லெட் இருக்கும். ஒரு கெஸ்ட் வந்தால் யாருமே ஒரு ப்ரைவசி ரீசன்ஸ்க்காக நம்ம யாருமே உள்ளே கூப்பிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டாய்லெட். ஸோ இதுதான் லிவிங் ரூம். இது வந்து ஆக்சுவலாக 41st ஃப்ளோரில் இருக்கிறதுனால ரொம்பவே ஹையர் ஆல்டிடியூட் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அபுதாபியும் தெரிகிற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபேமஸான மதீனா ஜைட் ஷாப்பிங் மால். இந்த ஏரியல் வியூவில் எவ்வளோ சோட்டியாக தெரிதுன்னு பாருங்கள். அப்புறம் இதுதான் இட்டிஸ்லாட் பில்டிங், நம்மளோட இது டவர். ஸோ மேலேருந்து பார்க்கும்போது இவ்வளோ இதாக இருக்குது. அது எப்போவுமே அப்படி தான் நினைக்கிறேன். மேலேருந்து பார்த்தா எதுவுமே ஒரு ப்ராப்ளம் சின்னதாக தெரியும், கீழேருந்து பார்த்தா ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட ரீம் ஐலாண்ட்லாம் அங்கே தான் வருது. இதான் வந்து நம்மளோட முரூர் ரோடு. ஸோ இதான் அந்த ஃபுல் வியூ ஆஃப் த ஹால், வந்த வெளி. ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஜென்ரலாக அபுதாபியில் ஒரு வீடியோ எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம மதீனா ஜைட் ஷாப்பிங் மால், இதுதான் நம்மளோட எலக்ட்ரா ரோடு. ஸோ அதுதான் ரீம் ஐலாண்ட் அங்கே தெரியுது. இது வந்து சோஃபிட்டல் ஹோட்டல். இது வந்து ஹம்தான் ஸ்ட்ரீட். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். இதுதான் பீச் அங்கே தெரியுது. ஸோ மார்னிங் பிரைட் மார்னிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது. அதுதான் அந்த அங்கேருந்து போனால் சதியாத் ஐலாண்ட் தெரியும். ஸோ ரீம் இன்னும் ஒரு பெட்டர் வியூவில். ஸோ திஸ் இஸ் த ஏரியல் வியூ. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ என்ஜாய் பண்ணுறது கண்டிப்பாக இங்கே வரலாம். ஸோ லிவிங்லேருந்து இப்படி போனால் நம்மளோட லெஃப்ட் சைடுக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. கொஞ்சம் காமிக்கிறேன் அப்படின்ட்டு. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து நம்மளோட ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு பெட்ரூம் இருக்கும் இங்கே எப்போவுமே. அதுக்கு வந்து
ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும். ப்ளஸ் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட லாண்ட்ரியை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக ஒரு க்ரில்லும் போட்டிருக்கு. பட் ஸ்டில் இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் கிட்ஸ். ஸோ ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. ஸோ இது அந்த 2 பெட்ரூம்ஸு. இது ஒரு பெட்ரூம். பாருங்கள் பெட்ரூம் இந்த வியூ எப்படி இருக்குன்னு. எல்லாமே ஏரியல் வியூவில் தான் தெரியுது. இதெல்லாம் ஹோட்டல்ஸ் இங்கே கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம் முடிச்சுட்டு நான் அடுத்த பெட்ரூம் காமிக்கிறேன். இது வந்து அடுத்த பெட்ரூம். இது குவைட் பிக்காக இருக்குது. எல்லாமே நமக்கு இன்டோர் ஏசி இங்கே எல்லாமே சென்ட்ரலைஸ்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ ஸ்கூல், பட் ஐ டோன்ட் நோ இட்ஸ் நேம். பட் ஸ்கூல்னு நினைக்கிறேன். பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பெட்ரூம்ஸை முடிச்சிட்டோம். இங்கேருந்து தான் நம்மளோட ஹால் வந்த இடம். இங்கேருந்து நம்மளோட லெஃப்ட் சைடில் தான் அந்த கிச்சன் இருக்குது. இது வந்து ஒரு மேட் ரூம். இந்த ஊரில் எப்போவுமே ஒரு மேட் ரூம் இருக்கும். அதுக்கு அட்டாச் டாய்லெட்ஸ். இதுதான் கிச்சன் ஏரியா. அவங்களுக்கு வாஷ் ஷெல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த கிச்சன் ஹியர். இதுதான் அல்வதா மால். இங்கே உங்களுக்கு கார்னிஷ் வியூ கிடைக்கும். இதெல்லாம் இந்த கார்னிஷ் பில்டிங்ஸ். அது மெரினா மால். இந்த பார்ட் தான் மெரினா மால். இன்னொருக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்புறம் எலக்ட்ரா ரோடு. இது வந்து அல்ஹோசன். வந்து ஒரு ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ திஸ் இஸ் த வியூ. டாப் ஃப்ளோரில் அவங்களுக்கு வந்து அமெனிட்டிஸ் அண்ட் ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. மேலே வந்து ஒரு ஓப்பன் டு ஸ்கை இருந்துச்சு ஒரு நேச்சுரல் லைட்டிங்காக. இது வந்து ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஹைரேஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் இங்கே உண்டு. ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், ஒரு கிட்ஸ் பூல் அண்ட் அடல்ட்ஸ் பூல். அங்கேருந்து நம்மளுக்கு WTC தெரிஞ்சு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். இது ஒரு பார்த்தாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு மேலேருந்து பார்க்கும்போது. இது பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் சேவர் அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. இது அந்த பூல். இதை மேலே ஒரு ஓப்பன் டு ஸ்கை லைட் இருந்துச்சு. ஸோ நேச்சுரல் லைட்டிங்காக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.